செய்முறை: பாத்திரத்தில் பாலை ஊற்றி பால் அரைவாசியாகும் வரை காய்ச்சி கொள்ளவும். பாலை பாத்திரத்தினுள் மில்க் பவுடரை சேர்த்து கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து கலந்து சீனியையும் சேர்த்து கலந்து கொள்ளுக. பாலை சேர்த்து நன்றாக கரைத்துக் கொள்ளுவோம். இவ்வாறு நன்கு கரைத்து ஏலக்காய் தூளையும் சேர்த்து வெனிலாவையும் சேர்த்து நன்கு கலக்கிக் கொள்வோம். நாம் கலந்து வைத்திருக்கும் கலவையை கனமான ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடிப்பிடிக்காதவாறு காய்ச்சி கொள்வோம். இவ்வாறு இந்த கலவையை காய்ச்சும் போது ஏலக்காய் அவிந்து ஏலக்காய் மணம் மூக்கை துளைக்கும். இவ்வாறு கலவையை காய்ச்சும் போது ஏலக்காய் அவிந்து வாசம் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த பதத்திற்கு கலவை வந்ததும் இதற்கு பாதாம், லைம் பீல் என்பனவற்றை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து கலவையை இறக்கி எடுப்போம். கலவையை இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கொள்வோம். இந்த கலவைக்கு மில்க் மெய்டை சேர்த்து கொள்ளலாம். இதற்கு நாம் விரும்பிய அளவு மில்க் மெய்ட் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து கொள்ளலாம். இக்கலவைக்கு கண்டென்ஸ் மில்கை சேர்த்து கொள்ளலாம். எவ்வளவுக்கு அதிகமாக கண்டென்ஸ் மில்க் சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு இந்த குல்ஃபி சுவையாக இருக்கும். இவ்வாறு கலந்து நன்கு ஆற விடவும். இவ்வாறு கலவை ஆறியதும் டிஸ்போசபிள் கப் கொண்டு எடுத்து இதனுடன் ஊற்றி மேற்பகுதியை அலுமினியம் ஃபோயிலினால் மூடி இவ்வாறு வைத்து 8 மணித்தியாலம் டீப் ஃப்ரீசரில் வைத்து ஃப்ரீஸ் செய்து கொள்ளலாம். இவ்வாறு விரும்பிய வடிவ பாத்திரங்களில் ஊற்றி அலுமினியம் ஃபோயிலால் மூடி நடுவில் ஸ்டிக்ஸை வைத்து 8 மணித்தியாலம் டீப் ஃப்ரீசரில் வைத்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 8 மணித்தியாலங்களின் பின்னர் குல்ஃபி ஃப்ரீஸ் ஆகியுள்ளது.
இதனை நாம் ஒரு நீர் பாத்திரத்தினுள் வைத்து கழற்றி எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு நீர் பாத்திரத்தினுள் வைத்து மேலிருக்கும் அலுமினியம் ஃபாயிலை கழற்றிய பின்னர் இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். குல்ஃபி தயார்.